நிறைவுகாண் வைத்திய தொழில் வல்லுநர்கள் நாளை வேலைநிறுத்தம். செட்டிகுளம் பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி, தமிழரசு கட்சி இணக்கம். மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா, யாழ் பல்கலையில் போராட்டத்தில் குதித்த மாணவர்கள். மட்டக்களப்பில் 3 பாடசாலைகளில் பரபரப்பு, 44 மாணவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. இணை சுகாதார பிரச்சினை உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக நிறைவுகாண் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான கலந்துரையாடலை அமைச்சர் தவித்து வருவதாக அதன் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்தார். நிறைவுகாண் வைத்திய சேவையின் பதவி உயர்வுகள் தொடர்பாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட தீர்வுகளை வழங்க இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். அதன்படி கலந்துரையாடல் இன்றி வேலைநிறுத்தத்தை கைவிட நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்று நிறைவுகாண் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. வவுனியா செட்டிகுளம் பிரதேச சபையில் ஆட்சி அமைக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ள நிலையில் அதற்கு தமிழரசு கட்சி இணக்கம் தெரிவித்துள்ளது. 18 உறுப்பினர்களை கொண்ட வவுனியா வெண்கல செட்டிகுளம் பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி 2838 வாக்குகள், 4 உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தி 2085 வாக்குகள், 3 உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சி 1957 வாக்குகள், 3 உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1661 வாக்குகள், 2 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி 1573 வாக்குகள், 2 உறுப்பினர்கள், ஜனநாயக தேசிய கூட்டணி 1225 வாக்குகள், 2 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 626 வாக்குகள், 1 உறுப்பினர், சுயாதீன குழு 2 340 வாக்குகள், 1 உறுப்பினர் என பகிரப்பட்டுள்ளன. இதில் 4 ஆசனங்களை கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஜனநாயக தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளன. இதன் மூலம் 11 உறுப்பினர்கள் என்ற பெரும்பான்மை பலத்துடன் தென்னிலங்கையின் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க உள்ளது. அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தவிசாளர், பிரதி தவிசாளர் ஆகியோர் முஸ்லிம் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட உள்ளனர். இதேவேளை வவுனியா மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த 2 போனஸ் ஆசனமும் இரட்டை தொகுதியை கொண்ட ஒரே வட்டாரத்தில் போட்டியிடும் தோல்வியடைந்த 2 முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறித்து அந்த கட்சியில் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர்கள் அதிருப்தியை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைய தினம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா, தொல்லியல் திணைக்களம் அரசின் கைகூலியா, இந்த மண் எங்களின் சொந்த மண், பண்பாட்டு இனப்படுகொலையை நிறுத்த, குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை செய், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், இனப்படுகொலை இராணுவமே வெளியேறு, தமிழரின் நிலம் தமிழருக்கே சொந்தம், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என கோஷமிட்டு பதாதைகள் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள 3 பாடசாலைகளில் உணவு ஒவ்வாமையால் 44 மாணவர்கள் வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள 3 பாடசாலைகளில் இடைவேளையின் போது குறித்த பாடசாலைகளில் அமைந்துள்ள சிற்றுண்டி சாலைகளில் உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளனர். அவ்வாறு மாணவர்கள் வாங்கி உட்கொண்ட உணவு ஒவ்வாமையால் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த உணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு வாந்தி, தலை சுற்று ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தினர் துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டு நோய்காவு வண்டிகள் மூலம் மாணவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்று நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி எஸ். உதயகுமார் சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பில் மட்டக்களப்பு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். குறித்த பாடசாலைகளில் இயங்கி வரும் சிற்றுண்டி சாலைகளுக்கு ஒரு இடத்திலிருந்தே உணவு விநியோகித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. மாணவர்கள் குறித்த பாடசாலைகளில் பிட்டு வாங்கி உண்டதாகவும் தெரிய வருகின்றது.
ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசிலை தற்போது ரத்து செய்யும் திட்டம் இல்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த கருத்தினை வெளியிட்டார். புலமை பரிசிலை தற்போது ரத்து செய்ய திட்டமில்லை, புதிய சீர்திருத்தங்களின் தாக்கத்துடன் செய்யவே எதிர்பார்க்கின்றோம். இருப்பினும் புலமை பரிசில் மீதான அழுத்தத்தை குறைக்க சில நடவடிக்கைகளை எடுப்போம். 2028 அல்லது 2029 ஆண்டுக்குள் அதை செயல்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். வவுனியா காந்தார் சின்னகுளத்தில் இரத்த கரைகளுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலத்தினை போலீசார் இன்று மீட்டுள்ளனர். குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை கபிநாத் என்ற 24 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த சடலத்தில் இரத்தக்கரை படிந்துள்ள நிலையில் குறித்த மரணம் கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை உயிரிழந்த இளைஞர் நேற்று மாலை இளைஞர் குழுவொன்றுடன் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று காலை அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 இளைஞர்களிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.